அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான மோதல் அணு ஆயுத போராக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அதை தானே தடுத்து நிறுத்தியதாகவும் கூறினார். மேலும் 8க்கும் மேற்பட்ட போர்களை நிறுத்தியுள்ளேன், அதனால் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த மோதலின் போது 11 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆனால் அந்த விமானங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் மொத்த இழப்பா அல்லது ஒரு நாட்டின் இழப்பா என்பது குறித்து அவர் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இந்தியாவின் நிலைப்பாடு வேறுபட்டதாக உள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்தில் எந்த மூன்றாவது நாட்டின் தலையீடும் இல்லை என்றும், இரு நாடுகளின் இராணுவ தளபதிகள் நடத்திய உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில்தான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என்றும் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்கள் உள்ளிட்ட 6 இராணுவ விமானங்கள் அழிக்கப்பட்டன அல்லது சேதமடைந்தன என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் 3 முதல் 5 கோடி மக்களின் உயிரை காப்பாற்றி உள்ளீர்கள் என்று தன்னை பாராட்டியதாகவும் ட்ரம்ப் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் பலமுறை கூறி வருகிறார். ஆனால் அந்த கூற்றை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது.